வெயில் மிகவும் மோசமாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில மறுபடியும் கனமழை வருமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இந்த கனமழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பதிவாகும்னு. மழை வராமலாம் நமக்கு போயிடாதுங்க. கண்டிப்பா கனமழை இருக்கு. வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. எந்த தேதியில கனமழை வரப்போகுது அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. நிறைய மாவட்டத்தில் வெப்பசலன இடிமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் இப்போ எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கோ அதை விட மறுபடியும் 2 மடங்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகாம போகாது. வரலாறு காணாத மழை பொழிவு மே மாதத்திலேயே பார்த்துட்டோம். ஆகவே இந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திலும் பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பதிவாகும். அது எந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க. இதை 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் கேட்டு போகாதீங்க. மறக்காம நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பட்டன் கிளிக் பண்ணாம இருக்கீங்க. சீக்கிரமா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரை கடுமையான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் தீவிரமாக இருக்கதாங்க செய்யும். ஏன்னா இந்த தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு குறைவாக தான் இருக்கு. அப்படியே மழை வந்தாலும் ஏதாச்சும் சில பகுதிகளில் ஒரு 10 முதல் 20% தான் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பாக மிதமான மழை மட்டும்தான் பதிவாகுமே தவிர அதிக அளவு மிக கனமழையோ இல்லை அதி கனமழையோ பதிவாகிறதும் போகிறதில்லை. ஆகவே ஜூன் 7ஆம் தேதி வரை பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை சற்று கடுமையானதாக இருக்கும். பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. சரிங்க, வெயிலுடைய தாக்கம் தினந்தோறும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கனமழைன்னு சொன்னீங்க, அது எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், ஜூன் 2வது வாரத்தில் படிப்படியாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடைய போகிறது. குறிப்பாக எந்த தேதி முதல் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஜூன் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மிதமானதிலிருந்து கனமழை பல்வேறு மாவட்டத்தில் அதிகரிக்க போகுது. அதனால ஜூன் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் பெரும்பாலும் வெயில் தான் அதிகமாக இருக்கும். ஜூன் 9 முதல் 15 வரை இந்த காலகட்டங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் மாலை இரவு நேரங்களில் பதிவாகி சற்று ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு போகும். அதனால இப்போ எவ்வளோ வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எங்கெங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கோ எல்லா பகுதிகளுக்கும் கனமழையும் அதே போல ஜூன் 9லிருந்து 15க்குள்ள பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு முழுவதுமாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பல மாவட்டங்களில் பதிவாகும். சும்மா ஏதோ சென்னை காஞ்சிபுரத்தில் மட்டும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் கிடையாது. மற்ற மாவட்டங்களிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக கிட்டத்தட்ட 15 மாவட்டம் முதல் 17 மாவட்டங்கள் வரைக்கும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறதே பதிவாகிடும். சில இடங்களில் அதற்கும் மேலாகவே வெப்பம் பதிவாக போகுது. அதனால் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, இங்கே எல்லாமே நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அநேக இடங்களில் பரவலாக விட்டு மிதமானதிலிருந்து கனமழை ஜூன் 2வது வாரத்தில் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் அநேக இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே தான் வெப்பம் இருக்கும். ரொம்ப ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையெல்லாம் இருக்காது. அனல் காற்று வாட்டி வதைக்கும். பெரும்பாலும் இந்த திருவண்ணாமலை, வேலூர் போன்ற மாவட்டங்களில் பகல் நேரங்களில் அனல் காற்று மோசமாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் விட்டு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் அவ்வப்போதும் அடுத்த வாரத்திலிருந்து எதிர்பாருங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் காற்று வீசினாலும் ஒரு வறண்ட காற்றாகவே இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரமும் பெரிதளவில் உள் மாவட்டத்திலையும் இருக்க போகிறதில்லை. ஆனால் தென் மாவட்டங்களில் வரும் நாட்களில் கனமழை சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலும் ஜூன் 7, 8 வரைக்கும் வெயில் தாங்க மோசமாக இருக்குது. அதில் குறிப்பாக அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் தென் மாவட்டங்கள் பக்கம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற இடங்கள்லாம் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமானதாக இருக்கும். 102 ஃபாரன்ஹீட்லேருந்து 104 கூட நம்ம எதிர்பார்க்கலாம்.
அந்த அளவுக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையாக வாய்ப்பு. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது. அதனால் தயவு செய்து 102 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகுது அப்படிங்கிறதுனால தென் மாவட்ட மக்கள் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு மழை வாய்ப்பும் இருக்குங்க. எந்த அளவுக்கு இப்போ வெயில் சொன்னோமோ அதே மாதிரி மழை வாய்ப்பும் ஜூன் 9லிருந்து 15க்குள்ள தென் மாவட்டத்தில் உங்களுக்கும் சம மழை காத்திருக்கு. அதனால் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்கிறது பெரும்பாலும் இப்போதைக்கு பதிவாக தான் செய்யும். டெல்டாவிலும் அதே நிலை தான். குறிப்பாக மயிலாடுதுறையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா பகுதிகளுக்கும் பகல் நேர வெப்பநிலை தீவிரமடையும். சரி, தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடுத்து வரும் நாட்களில் குறைவாகவே நமக்கு வந்து காணப்படும். தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மே மாதத்தில் இருந்த அந்த உக்கரம் மற்றும் தீவிரத்தன்மை நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாகி கடலோர மாவட்டங்களை மிரட்டி ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்கள் முழுவதுமாகவே வெள்ளக்காடாக மாற்றி இயல்பு வாழ்க்கையை முடக்கி விட்டதை நம்ம பார்த்தோம். அதனால் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மீண்டும் மிக தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாதத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரம் காட்டாது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாதம் பெய்ய வேண்டிய மழையும் சேர்த்து அடுத்து வரும் ஜூலை ஆகஸ்ட்டில் மொத்தமாக பதிவாகிட்டு போயிடும். அதனால் வந்தால் வெள்ளப்பெருக்கு, அப்படி இல்லைன்னா மிதமான மழைங்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்கு. அது தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தீவிரத்தன்மை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு குறைவாக தான் இருக்க போகுது. அதனால் பருவமழையினுடைய தீவிரம் குறைகிறதுனால தான் நமக்கு இப்போ வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக உணர்கிறோம். இத்தனை நாட்கள் கேரள பகுதிகள் நல்ல மழை கிடைச்சதுனால தான் தமிழ்நாட்டில் வானம் மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் குறைந்தும் சில இடங்களில் கனமழையும் மிக கனமழையுமாக பதிவானது. அதி கனமழையும் மேற்கு தொடர்ச்சியில் தீவிரமானதை பார்த்தோம். ஆனால் இனி வரும் நாட்கள் அப்படி அல்ல. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைந்து பகல் நேர வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும். ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு வெப்பசலன இடிமழை தொடங்கிருங்க. கவலையே படாதீங்க. பலமான சூறாவளி காற்று, அதுக்கப்புறம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரைக்கும் நிறைய பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஜூன் 9லிருந்து 15க்குள்ள வெப்பசலன இடிமழை தொடங்க ஆரம்பிச்சிடும். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. நம்ம இன்னும் விரிவாக சொல்லலாம், நமக்கு நேரம் போதாது. அப்படிங்கிறதுனால எவ்வளவு சுருக்கமாக விரைவாக நம்ம சொல்ல முடியுமோ வேகமாக நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால மழை வருமா வராதாங்கிறத மாத்திரம் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. மற்றபடி உங்களுக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் ஜூன் 7 வரைக்கும் உங்களுக்கு வெயில் தாக்கம் தான், மழை தீவிரம் இல்லை. மற்ற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் ஒரிசா, இங்கே கூட வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவிலும் வெயிலின் தாக்கம் கணிசமாக அதிகரிக்க தான் போகுது. இருந்தாலும் அங்கே அடிக்கடி நமக்கு மழை பொழிவு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால அங்கே தமிழ்நாடு மாதிரி வறட்சியெல்லாம் இருக்காது. வறண்ட வானிலையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவ்வப்போது அங்கே மேற்கூட்டங்கள் கூடி மழை பெய்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு எப்படி வடகிழக்கு பருவமழையில் அடிக்கடி மழை வருகிறதோ அதே போலதான் அங்கேயும் பகல்ல வெயில் காணப்பட்டாலும் அடிக்கடி மழை பொழிவும் மாலை இரவில் தினந்தோறும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழியும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் நம்ம மழை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.